வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் பருவம் அறிவியல் பகுதியில் விசையும் இயக்கமும் பற்றி பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வு சார்ந்து வரக்கூடிய முக்கிய பகுதிகளை மட்டும் பாடத்தில் பார்த்துக்கிட்டே வர்றோம். அலகு 2 விசையும் இயக்கமும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பண்ணிடுங்க. பாடத்துக்குள்ளே போகலாம். விசையும் இயக்கமும் கற்றல் நோக்கங்களை பார்த்துருவோம். இயக்கம் நடைபெறும்போது தள்ளுதல், இழுத்தல் அல்லது அவை இரண்டும் நடைபெறுகின்றன என்பதை கண்டறிவதை பற்றியும், சில விசைகள் தொடு விசைகள் என்பதையும் சில விசைகள் தொடா விசைகள் என்பதையும் புரிந்து கொள்ளுதல், விசையானது செலுத்தப்படும் போது அது பொருளின் இயக்கம், இயங்கக்கூடிய திசை, வடிவம் மற்றும் அளவு ஆகியவற்றை மாற்றுகிறது என்பதனை அறிதல், ஓய்வு மற்றும் இயக்கம் ஆகியவற்றை பிரித்து அறிதல், அதுபோக அது ரெண்டுமே சார்புடையவை என்று அறிதல், இயக்கமானது விசையினால் ஏற்படுகிறது என்பதனை அறிதல், இயக்கங்களை வகைப்படுத்துதல், வேகத்திற்கான வரையறையை அளித்தல், வேகத்தின் அலகினை புரிதல் மற்றும் பயன்படுத்துதல், சீரான இயக்கத்தினையும் சீரற்ற இயக்கத்தினையும் வேறுபடுத்துதல், வேகம், தொலைவு மற்றும் காலம் ஆகியவற்றை கணக்கிடுதல். ஓய்வும் இயக்கமும். ஒரு பொருள் ரெஸ்ட்லேயே இருக்கிறதுக்கும் ஒரு பொருள் செயல்படுறதை பற்றி என்னன்றதை போட்டிருக்காங்க. இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? முக்கியமானதை பார்ப்போம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில், ஒரு டயத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும். அப்பொருள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது ஓய்வு நிலை. காலத்தை பொறுத்து அது மாறுது தன்னோட நிலையில இருந்து அப்படின்னா அதுக்கு பேர் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த கீழே கொடுத்துருக்க அந்த பிக்சர்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 6th புக்கு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேணாம். இந்த 6th புக்கில் இருந்து கூற்று காரணங்கள் கொடுத்து நிறைய பேர் அடிக்காமல் வந்தவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரி. இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா, நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் போது எவ்வாறு கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அதை போல வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும் போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் அப்படின்று அனுமானிச்சாங்க. நம்ம இப்போ ட்ரெயினில் போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இது. அடுத்தது பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை எனப்படும். பொருட்களின் மீது உயிருள்ள பொருளாக இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருட்களாக மூலம் உயிரற்ற பொருளாக கூட இருக்கலாம். அதை வச்சு தள்ளவோ அல்லது இழுத்தல் செயல்களோ அதற்கு பேர் விசை அப்படின்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தொடு விசை, தொடா விசைலாம் இருக்கு. விசையை பாருங்க, அந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. விசையோட அந்த காரணிகள் தொடுதலின் அடிப்படையில் வகைப்படுத்தினா தொடு விசை, தொடா விசைன்னு 2ஆ பிரிக்கணும். காரணிகள் உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை அல்லது இரண்டையும் மாற்றும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். திரும்ப சொல்றேன். பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ விசையானது மாற்றும். இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை அல்லது இரண்டையுமே விசையானது மாற்றும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் விசை. அடுத்தது இயக்கத்தின் வகைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் என 4 இயக்கங்களை பற்றி தான் அதில் போட்டிருக்காங்க. என்னென்ன இயக்கம்னா சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம்.
நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். எடுத்துக்காட்டு, நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று இருக்கும் மனிதன். நேர்கோட்டு பாதையில் நடந்து கொண்டிருக்கும் மனிதனை பத்தி சொல்லியிருக்காங்க. வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் தான் வளைவு பாதை இயக்கம். எடுத்துக்காட்டு, வீசி எறியப்பட்ட பந்து. வீசி எறியப்பட்ட பந்து முன்னோக்கியே போய்கிட்டு இருக்கும், தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு வளைவு பாதை இயக்கம். சரி, வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னா வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறதுல எல்லாத்துலேயுமே மெயின். கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். ஒரு கயிற்றோட முனையில கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் என அழைக்கப்படும். அடுத்தது தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சோட மையத்தை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றது தற்சுழற்சி. எடுத்துக்காட்டு, பம்பரத்தின் இயக்கம். இதெல்லாம் கேட்கலாம். பம்பரத்தின் இயக்கத்துக்கு பம்பரத்தின் இயக்கம் எந்த இயக்கத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்பாங்க. தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சை பற்றி இருக்கும், அதுக்கு பம்பரம் எடுத்துக்காட்டு. அடுத்தது அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடமும் பலமுமாகவோ மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். இதெல்லாம் டிஎன்பிசில கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். அடுத்தது அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். உங்கள் நண்பனை ஒரு நெகிழி பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லவும். இப்போது அதன் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள். அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா? அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம். சரி, இந்த எடுத்துக்காட்டுகளை திரும்ப ஒரு சொல்லிடுறேன். நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு, நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் நேர்கோட்டு இயக்கம். வீசி எறியப்பட்ட பந்து வளைவு பாதை இயக்கத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கத்திற்கான இது வட்டப்பாதை இயக்கம் தான். அடுத்தது பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். தனி ஊசல் எந்த இயக்கம் சார்ந்ததுன்னா அலைவு இயக்கம் சார்ந்தது. அடுத்து இந்த இதை இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல இதெல்லாம் எந்த இயக்கம் சொல்லி கேட்டிருக்காங்க. புக்ஸில் குறித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அலைவு இயக்கம். அலைவு இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. தெளிவா பொறுமையா படிக்கிறேன். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம் தான், அதுல மாற்றமே இல்லை. ஆனா கால ஒழுங்கு இயக்கமா இருக்கிறது அனைத்துமே அலைவு இயக்கமா ஆகாது. சரிங்களா? அடுத்தது கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கடிகாரத்தில் மணியை காட்டும் முள்ளினை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு நாளில் 2 முறை சுற்றி வருகிறது. மேலெழும்பும் பந்தை கவனியுங்கள். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் குதித்து எழுகிறது. நீரில் அலைகளை கவனி. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அலைகள் கரையில் மோதுகின்றன. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை கால ஒழுங்கு இயக்கம் என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. காற்றில் அசைந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்வோம். அவ்வியக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. இவ்வகை இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும். இதெல்லாம் கட்டத்துக்குள்ளேயும் கொடுக்கல, ஒரு பாக்ஸ்லயும் கொடுக்கல அவங்க. இது ஒரு நம்ம ஆனால் இது டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் என்ன இயக்கம் சொல்லி கேட்டிருக்காங்க. கால ஒழுங்கு இயக்கம். அது அலைவு இயக்கம் அல்ல. ஆனால் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமும் சொல்லலாம் மற்றும் அலைவு இயக்கமும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது
அந்த வேகத்துக்குரிய ஃபார்முலா தான் போட்டிருக்காங்க. கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓர் அலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகும். ஒரு பொருளானது டிஸ்டன்ஸ் அப்படின்றதான் டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தொலைவினை டி ஃபார் டைம். ஒரு பொருளானது டிஸ்டன்ஸ் தொலைவினை டி கால இடைவெளியில் கடந்தால் வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலமா போட்டோம்னாலே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நமது வேகத்தை பத்தி போட்டிருக்காங்க. வேகத்தை பத்தி ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியாச்சு. உசைன் போல்ட்டை பற்றி பார்ப்போம். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். இதைவிட வேகமாக உங்களால் ஓட முடியும் என்றால் ஒலிம்பிக் தங்க பதக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. இவர் எத்தனை செகண்ட்ல கடந்தாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளில் வந்து கடந்து உலக சாதனை படைத்தாருன்றது டிஎன்பி போட்டித் தேர்வுக்குரிய ஒரு கேள்வி. தகவல் அறிவு. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். அடுத்தது சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இயக்கத்தோட படம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இயக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அதை ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கூட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு போறது காமிச்சிருக்காங்க. அடுத்து சுழற்சி இயக்கம் வந்து காமிச்சிருக்காங்க. உத்தரவுக்கு இருங்க, இன்றைய அறிவியல்னு சொல்லி ரோபோட்டை பத்தி போட்டிருக்காங்க. ரோபோட்டுகள் என்பவை தானியங்கி இயந்திரமாகும். சில ரோபோட்டுகள் இயந்திர வேலைகள் மற்றும் பணிகளை மனிதர்களை விட சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்ய வல்லவை. ஆபத்தான பொருட்களை கையாளவும் மிக தொலைவில் உள்ள கோள்களை ஆராயவும் ரோபோட்டுகளால் முடியும். உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபோட்டா என்ற செக்கோஸ்லேவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. ரோபாட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றி அறிவிய உதவும் அறிவியல் பிரிவு. சரி, ரோபோட்டுகளை பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவோட பேர் என்னன்னா ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோபாட்டா அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்றத சொல்றாங்க. இது எந்த வார்த்தை அப்படின்னா செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்ற வார்த்தை நாட்டோட வார்த்தையில இருந்து தான் அதை எடுத்திருக்காங்க. ரோபோட் என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து நானோ ரோபோட்டுகள்லாம் இருக்கு. இராணுவ பயன்பாட்டிற்கான 4 கால் ரோபோ கொடுத்துருக்காங்க, டிராயிங் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த நானோ ரோபோட் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்துருவோம். நானோ ரோபோட்டுகள் நுண்ணிய இடையங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச் சிறிய ரோபோட்டுகள் ஆகும். வருங்காலங்களில் நம்மால் இரத்த ஓட்டத்தில் நானோ போட்டுகளை செலுத்துவதன் மூலம் நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள இயலும். ஒரு நானோ ரோபோட்டை இரத்த ஓட்டத்தில் செலுத்தி அதன் மூலம் நல்ல செல்களை அளிக்காமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களை மட்டும் அளித்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? எதிர்காலத்தில் நானோ ரோபோட்டுகள் இப்படித்தான் இருக்குன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நினைவில் கொள்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை. வேறொரு நிலையில் இருந்து பார்க்கும்போது ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்க நிலையில் உள்ளது போலும், இயக்க நிலையில் உள்ள பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளது போலும் தோன்றும். தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள் மூலம் ஒரு பொருளின் விசையானது செயல்படுத்தப்படுகிறது. இவ்விசையானது உயிருள்ள மற்றும் உயிரற்ற புறக்கரணிகளால் செயல்படுத்தப்படலாம். பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாற்றலாம். இயங்கும் பொருளின் வேகத்தையோ அல்லது திசையையோ அல்லது இரண்டையுமோ மாற்றலாம். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சில விசைகள் தொடு விசைகளாகவும் சில விசைகள் தொடா விசைகளாகவும் செயல்படக்கூடியவை. சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். இது வந்து சராசரி வேகத்தை கண்டுபிடிச்சிடலாம். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. இயக்கத்தினை அதன் பாதையை பொறுத்தும், அதாவது கால ஒழுங்குடையவை மற்றும் கால ஒழுங்கற்றவை, வேகத்தை பொறுத்தும் சீரான இயக்கம் அல்லது சீரற்ற இயக்கத்தை பற்றி இதை இப்படி 2 வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அதான் 1 வேர்டு டைப் தான் இருக்கு. இதை நம்ம தனியாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம்.
அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.